உறவுகளே, வணக்கம். குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு ஆதி மனிதனின் கனவுகளையும் செயல்பாட்டுகளையும் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆதி மனிதன் என்றால் ஆதி மனிதன், அவனுக்கு முன்னாலே யாரும் இல்லை. அவருக்கு ஆண்டவன் என்று பெயர், கடவுள் என்று பெயர். அவருக்கு எல்லாம் இருந்தோம், அனுபவிக்க எதுவுமே இல்லை. ஒரு நாள் அவருக்கு என்ன மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியான்னா, ஒன்றுமே இல்லையாடா, நம்ம அனாதையாக இருக்கிறோமே, நம்மளை மாதிரி ஒரு மனுஷனை உருவாக்கலாம். உருவாக்கி அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் வாழ வைக்கலாம். அவங்க வாழறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். நமக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு துணை கிடைக்கும் என்று சொல்லி நினச்சிட்டு அவர் என்ன பண்ணாரோ, முதல்ல அந்த மனுஷனை பண்ணுறதுக்கு முன்ன, மனுஷனை படைத்ததுக்கு பிறகு அவனுக்கு என்னெல்லாம் வேணும், அந்த மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணும் எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரெடி பண்ணிடணும். நிற்கிறதுக்கு அவனுக்கு ஒரு இடம் வேணும், பூமின்னு ஒன்று பண்ணணும். அது ஒரு பேஸ்கெட்டு மாதிரி. அது உள்ள அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே அது உள்ளே வச்சிடணும். செடி, மரம், கொடி, தண்ணீர், காற்று, நெருப்பு, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிடணும். அவனுக்கு இந்த மேலே பார்க்கறதுக்கு ஒரு வானம், மேகங்கள், மலைகள், குன்றுகள், மிருகங்கள், பறவைகள், மீன் வகைகள், இன்னும் அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம முதல்ல ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா. இதுகள் எல்லாத்தையும் நினச்சி இன்னும் என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு பல ஆசைகள், அதை அவர்கள் பெற வேண்டும், அதுக்கேற்ப தேவையான வழிகள், இது எல்லாத்தையும் நினச்சிக்கின்னு எல்லாம் உண்டாகட்டும், அனைத்தும் உருவாகட்டும் அவர் சொன்னார். உடனே பூமி, வானம், நட்சத்திரங்கள், நிலா, தண்ணி, காற்று எல்லாம் உருவாயிற்று. எங்கே பார்த்தாலும் அழகான பழமரங்கள், பூச்செடிகள், காய் வகைகள், இவைகள் அனைத்தும் உருவாக்கிவிட்டன. அப்புறம் சரிதான் சொல்லிட்டு அவர் ஒரு மனிதனை, ஒரு பொம்மையை படைத்து அதற்கு தன் உயிரை கொடுத்தார். அவர் எப்படி இருக்காருன்னா, ஆவியாக இருக்கிறார். மனுஷனாக இருந்தாலும் ஆவியாக இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருப்பார். அந்த மாதிரி அந்த பொம்மையை பண்ணிவிட்டு தன்னுடைய ஆவியை,
தன்னுடைய உயிர் அவருக்கு அந்த பொம்மைக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. அப்படின்னு பண்ணோன்னே ஒரு மனுஷன் உருவாகிட்டான். உருவாகிட்டு சரி அவனை என்னன்னு கூப்பிடுறதுன்ட்டு அவனுக்கு ஆதாம்னு பேர் வச்சார். பேர் வச்சுட்டு நம்ம இவ்வளவும் பண்ணிட்டோம், இவனையும் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு துணையாக இருக்கிறதுக்கு இவனை பண்ணோம், இவனுக்கு துணையாக இருக்கிறதுக்கு ஒரு பெண்ணை படிக்கலாமே என்று இவனுடைய உடம்பிலிருந்து ஒரு பாகத்தை, ஒரு எலும்பை எடுத்து அதில் ஒரு பொம்மை பண்ணி, விழா எலும்பு சொல்லுவாங்கள்ல, அதில் எடுத்து ஒரு பொம்மை பண்ணி அதுக்கும் தன்னுடைய ஆவியை கொடுத்தாரு. அதுவும் உயிராயிடுச்சு. அதுவும் இடத்தை பார்த்துச்சு. எப்படி அவனை பார்த்துச்சு. அப்புறம் அவர் சொன்னார், இதா உனக்கு ஒரு தோழனை, ஒரு சகோதரனை, உனக்கு ஒரு கணவனை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ 2 பேரும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, சரி உனக்கு ஈவா ஏவாள், அதுக்கு ஷார்ட் நேம் ஈவ், ஆதாம் ஏவாள்னு 2 பேரை வச்சுட்டு கடவுள் படிச்சிட்டாரு. அதிலேருந்து தான் நம்மெல்லாம் பிறந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கடவுள் படித்த அனைத்தையும் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். பாருங்க, கடவுளுக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனது பார்த்தீங்களா? நம்மளை படித்ததோடு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் படிச்சுட்டு நம்மளை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறார். எங்கும் இருக்கிறார். ஓகே, அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒரு குறையும் இல்லை. ஓகே, சந்தோஷமாக இருப்போம்மா. நம்மளெல்லாம் படித்த கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணலாமா? நன்றி கடவுளே, எங்களெல்லாம் படித்து எங்களை காப்பாற்றினவரையே நமக்கு மிகவும் நன்றி கடவுளே சொல்லலாமா? நன்றி கடவுளே. பாய்.